ஹலோ, எஸ்எம்எஸ் ஃபார் கிட்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த வாரம் எல்லாமே அறுவடை வீடு பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. 3 அறுவடை வீடு பற்றி நான் வந்து 11th வீடியோலையும் 12th வீடியோலையும் 13th வீடியோலையும் 3 அறுவடை வீட்டில் 6 வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. முருகர் இது சஷ்டி வாரம், அதனால் 6 வீடுகளை பற்றி சொல்லும்போது அந்த 3 வீடுகளை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னேன். இன்றைக்கி 4வது வீடியோ, அதாவது 4வது வீடு சுவாமிமலை. அந்த சுவாமிமலை பற்றி நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். நான் முருகர் வந்து என்ன பண்ணுறாரு, விளையாடின்னு இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டு வீரபாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வீரபாகு தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்து பிரம்மா போகிறாரு. பிரம்மா போயும் இவரை பார்க்காம தனக்கு குரல் கொடுக்காம அவர் பாட்டுன்னு போகிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து என்னடா இது நம்மளை பார்க்காம போகிறாரே, இவருக்கு வந்து அதை நான் இருக்கிறது உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாருங்க. முருகர் கேட்குறாரு, நான் படைக்கிற கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. என் பேர் பிரம்மா அப்படின்னு சொன்னால், அப்படியா, சரி, உங்களுக்கு தான் உலகத்தில் எல்லாமே தெரியும் இல்லையா, பிரணவ மந்திரம் சொல்லணும், நீங்கள் அந்த பிரணவ மந்திரம் சொல்லலைன்னா உங்களை ஜெயிலில் போட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பிரம்மாவுக்கு தெரியல. அதனால் பிரணவ மந்திரம் சொல்லலைன்னு உடனே முருகர் வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு. ஐயோ, இவர் ஜெயிலில் போட்டாரே அப்படின்னு தன்னோட தந்தையான சிவனுக்கு தெரிஞ்சிடுறது. பிரம்மாவை வந்து ஜெயிலில் போட்டிருக்காரு முருகர் அப்படின்னு சொன்னோடனே ஓடி வராரு. யார்? சிவன். சிவன் வந்துட்டு, என்னப்பா இது, என்ன இவர் பிரணவ மந்திரம் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து முருகர்கிட்ட, முருகா என்னப்பா நீ பண்ண, பிரம்மாவை போய் நீ வந்து ஜெயிலில் போடலாமா, தப்பில்லையா? நான் என்ன பண்ணுவேன்ப்பா, நான் விளையாடிட்டு இருந்தேன், என்னை பார்க்காம போனார், சரி நான் அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், பிரணவ மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன், சொல்லலைன்னா நீங்கள் வந்து ஜெயிலில் அடைச்சிடுவேன்னு கேட்டுட்டு தான் செஞ்சேன், அவரும் சரின்னு சொன்னார், அதனால தான் நான் ஜெயிலில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? முருகர். சொன்னோடனே, தப்புப்பா, அதெல்லாம் சொல்கிறது நீ செய்கிறது தப்பு, அவரை வந்து ஜெயிலில் இருந்து விடுவிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, தந்தை சொல் வந்து எப்போவுமே மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதாவது அம்மா அப்பா யார் பெரியவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து வி ஹாவ் டு ஒபே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி முருகரும் சிவன் சொன்ன உடனே ஒபே பண்ணுறாரு. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் சொல்லணும் பிரணவ மந்திரம் அப்படின்னா, சரிப்பா அவரை விடுவிச்சுடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் விடுவிச்ச உடனே சிவன் வந்து தனக்கு தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவார். ஏன்னா எப்போவுமே பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னோட குழந்தைங்க வந்து ஸ்டோரியோ ரைமோ பாட்டோ டான்ஸோ எது பண்ணாலும் தனக்கு தெரிஞ்சால் கூட தனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. யார்? பெரியன்ஸ். அப்போ வந்து குழந்தைங்க வந்து சந்தோஷமாக சொல்லும், ஆஹா உனக்கு தெரியாதா, நான் சொல்லி கொடுக்குறேன் கேளு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதை சொல்கிறத வந்து பேரண்ட்ஸ் எப்போவுமே பெரியவங்க எல்லாருமே ரசிப்பாங்க. குழந்தைங்க சொல்லும்போதே ஒரு அழகு இல்லையா. அந்த மழலை சொல்லுக்கு நம்ம மரியாதை தரணும், ரெஸ்பெக்ட் தரணும். we have to love them இல்லையா. அதனால் அவர் வந்து தனக்கு தெரிஞ்சால் கூட தனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. யார்? சிவன். சிவன் ஆக்ட் பண்ண உடனே இவருக்கு, என்ன உங்களுக்கு கூடவா தெரியாது பிரணவ மந்திரம்? ஆமாப்பா, எனக்கு தெரியாதுப்பா பிரணவ மந்திரம் அப்படின்னு, என்னன்னே தெரியலையே, நீ சொல்லி கொடு ராஜா அப்படின்னு சிவன் கேட்குறாரு. அப்போது சிவன் வந்து முருகர் வந்து தன்னோட சிவனோட காதில் வந்து அந்த பிரணவ மந்திரத்தை சொல்கிறாரு. பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிரணவம்னா சொன்ன உடனே சிவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், தன்னோட குழந்தை வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டுருக்கே அப்படின்னு செம்ம சந்தோஷமாக இருக்கார் அவர். அப்போது அந்த இடத்துல முருகனே தன்னோட குழந்தையே தனக்கு மந்திரோபதேசம் செய்கிறாரு. பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லி கொடுக்கறதால அந்த இடத்துக்கு சுவாமி மலை அப்படின்னு பேர் உண்டாச்சு. சுவாமி மலை. சரியா? அந்த முருகப்பெருமானே தனக்கு தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். அதனால் அந்த கண்கொள்ளா காட்சி தான் அந்த இடத்துல ஏற்பட்டது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பக்கம் தஞ்சாவூர் கோவில், பெரிய கோவில் இருக்கு இல்லையா, நந்தீஸ்வரர் கோவில், உலகத்திலேயே வந்து பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் சுவாமி மலை. நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தயவு செஞ்சு போங்க. சுவாமி மலையில் இருக்கிற முருகனை வந்து தரிசிச்சுட்டு வாங்க. எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்குமாறு எல்லாருமே வேண்டிக்கலாங்க.
நம்ம முருகப்பெருமானாச்சே. இந்த வாரம் ஃபுல்லாக முருகப்பெருமானே தியானம் பண்ணுங்க. ஓம் முருகா அப்படின்னு சொன்னாலே அந்த முருகர் வந்து நமக்கு எல்லா அருளையும் தருவார். அதனால் எல்லாமே சந்தோஷமாகவும் இருங்க, எப்பவும் போல மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல சிந்தனைகளுடன் நல்ல வார்த்தைகள் கூறி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சரியா குழந்தைங்களா? எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து இந்த சஷ்டி வாரமாக இருக்கிறதால 6 நாளும் ஒவ்வொரு வீடு, தன்னோட வீடு, முருகனோட வீடை வந்து எல்லாமே குன்று மேலே தான் இருப்பார். திருச்செந்தூரில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் இருப்பார். அதனால் இது எல்லாமே ரசிங்க, கொண்டாடுங்க. எப்போவுமே முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்போவுமே நீங்கள் செய்யணுங்க. இது தாங்க அடுத்த வீடியோவில் 5வது வீடான 5வது வீடை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. எப்பவும் போல் சந்தோஷமாக இருங்க. பாய் பாய்.